நியூட்டன்-ராப்சன் மெத்தட். நியூட்டன்-ராப்சன் மெத்தட் வந்து நமக்கு நியூமரிக்கல்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெக்ராஞ்சஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷின்ஸ்லேயே இருக்கும் இது நமக்கு. அதில் 2 சம்மை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று வந்து பாலினாமியல். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து வெறும் பாலினாமியல் எக்ஸ் மட்டும் வச்சிருக்கிற ஒரு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு காஸ் ட்ரிக்னாமெட்ரி வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். அதை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 2x மைனஸ் 5. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்து போயிடலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x மைனஸ் 5. இதுக்கு எனக்கு நியூட்டன்-ராப்சனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட்டும் வேணும். அதனால இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த எக்ஸ் கியூப் என்னவாகும், 3x ஸ்கொயர் அப்படின்னு வரும். மைனஸ் இங்கே சைடில் ஃபார்முலா எழுதுகிறேன். எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 3 முன்னாடி வருது, எக்ஸு 3 மைனஸ் 1, 3 மைனஸ் 1ன்றது 2. அடுத்தது 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1. எக்ஸ் பவர் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1. 1 மைனஸ் 1னா 0. ஸோ எனிதிங் பவர் 0ன்றது 1. அதனால இது 1. மைனஸ் 5ன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்போ என்னோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது 3x ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த ரெண்டும் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். பட் ரூட் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. கொஷினில் வந்து பாசிட்டிவ் ரூட் நெகட்டிவ் ரூட் அது மாதிரி கொடுக்கல. ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம அதை பாசிட்டிவ் ரூட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பாருங்க. நான் வந்து எஃப் ஆஃப் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0. இந்த ஈக்குவேஷன் 1ல் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 0 மைனஸ் 2 இன்ட்டு 0 மைனஸ் 5 வெறும். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா மைனஸ் 5. எனக்கு இங்கே ஆன்சர் முக்கியம் இல்லை, இது பாசிட்டிவா நெகட்டிவா அதுதான் முக்கியம். இது இப்போ எனக்கு நெகட்டிவ். அடுத்தது அப்படியே ஸ்லோவாக 1க்கு போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு வேல்யூ வச்சு சொல்ல முடியாது. நாம் என்ன சொல்ல போகிறோம்னா என்னோட ரூட்டு இதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். எதுக்கு நடுவில் இருக்குது, ஒரு மைனஸ் வேல்யூக்கும் ஒரு ப்ளஸ் வேல்யூக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா. இது மைனஸ். அடுத்தது 1க்கு போகிறோம். 1 செக் பண்ணால் 1 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 5. இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு மைனஸ் 7 1 மைனஸ் 7ன்றது மைனஸ் 6ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் 6ன்றதும் அகைன் நெகட்டிவ். 2 நெகட்டிவ் வேல்யூக்கு நடுவில் என்னோட ரூட் இருக்காது. ஸோ ரூட்ன்றது எந்த இடத்துல எனக்கு 0 ஆகுதோ அதுதான் ரூட்டு. இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ். ஒரு நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடுவில் தான் என்ன இருக்கும், என்னோட ரூட் இருக்கும். இது ரெண்டுமே நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ அடுத்ததுக்கு போகலாம். 2. 2க்கு போகும்போது என்ன எழுதணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல 2. ஸோ 2 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 மைனஸ் 5 ஈக்குவல் டு 2 கியூப்ன்றது 8 மைனஸ் 4 மைனஸ் 5. இதோட ஆன்சர் மைனஸ் 1. மைனஸ் 1 என்னவாகுது, திருப்பியும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ என்னோட ரூட் இங்கே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது எஃப் ஆஃப் 3. 3க்கு போகும்போது 3 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 5. 3 கியூப்ன்றது 27 மைனஸ் 6 மைனஸ் 5. 27 மைனஸ் 11, 27 மைனஸ் 11ன்றது 16. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, எனக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம், ஒரு நெகட்டிவ் வேல்யூக்கும் பாசிட்டிவ் வேல்யூக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது, என்னோட ரூட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் என்னோட ரூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ரூட் lies between
ரெண்டு வேல்யூக்கு நடுவில் எந்த வேல்யூ 2 வரும்போது எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தது, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் என்ன இருக்கு, என்னோட ரூட் இருக்கு. ஸோ எக்ஸ் நாட்ன்றதை இப்போ நான் என்ன பண்றேன்னா மிடில் எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதுல்ல. 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு. நடுவுலனா எக்ஸாக்டா மிடில் கிடையாது, சம்வேர் இன் பிட்வீன். அதனால நம்ம என்ன பண்றோம், ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3ன்னு எழுதிட்டு நம்ம ரேண்டமா மிடில் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் நாட் எல்லா சம்முக்குமே நீங்க எக்ஸாக்ட் மிடில் வேல்யூவே சூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2.5. இப்போ நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா எழுத போறோம். என்னோட நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா xn plus 1 is equal to xn minus f of xn divided by f dash of xn. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ n-க்கு வந்து 0 கொடுக்குறோம். n-க்கு 0 கொடுத்தா என்னவாகும், இங்க x1 வரும். இந்த பக்கம் x0 minus f of x0 divided by f dash of x0. x0ன்றது என்னது, பாக்ஸ் பண்ணிருக்கோம் பாருங்க மேல 2.5 நம்ம அசியூம் பண்ணிருக்கிறது, அது வந்து அசம்ப்ஷன். f of அப்படின்னா f of 2.5 divided by f dash of 2.5. f ஈக்குவேஷன் 1லயும் 2.5 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவேஷன் கீழ இருக்கிற f dash அதுலயும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அது எப்படி எழுதலாம்னு பாருங்க. நீங்க பிகினரா உங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு ஸ்டெப்பா போடுறவங்க கிளியரா போட்டுட்டே எழுதுங்க. ஸோ f of 2.5னா மேல எனக்கு x cube, அப்ப 2.5 whole cube minus 2 into 2.5 minus 5. f dashன்றது 3x square, ஸோ 3 into 2.5 square இதை சேர்த்து எழுதியிருக்கேன், மைனஸ் 2 கீழே இருக்கிறது f dash of x. இப்போ நான் மேலே நியூமரேட்டரை கால்குலேட் பண்ணா, நியூமரேட்டரை தனியாக கால்குலேட் பண்ணி எழுதிட்டு அப்புறம் டினாமினேட்டர் போனோம். நியூமரேட்டரை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 5.625 ஒரு 3 டெசிமல் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வரதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே இருக்கிறத கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 16.75 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ 2.5 மைனஸ் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத முதல்ல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 0.3358. அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். எடுத்தோடனே 2.5ல மைனஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் உள்ள பிராக்கெட்குள்ள இருக்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணா 2.164. இதுதான் என்னோட என்ன வேல்யூ, x1 வேல்யூ. இது வந்து ஒரு ஐட்ரேஷன் மெத்தட், போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போகும்னா 2 ஐட்ரேஷன் சேமா வர வரைக்கும் போகும். இப்போ கேஸ் 2ல n-க்கு பதிலா 1 கொடுக்குறோம். ஸோ 1 கொடுத்தா என்ன வரும் நமக்கு, என்னோட ஃபார்முலாக்கு மேல ஃபார்முலாவுக்கு போயிருங்க. இங்க ஓரமா எழுதுறேன், xn plus 1 equal to xn minus f of xn divided by f dash of xn. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. n-க்கு 1 கொடுத்தா என்ன வரும், x2 equal to x1 minus f of x1 divided by f dash of x1. x1ன்றது நம்ம முன்னாடி ஐட்ரேஷன், இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த வேல்யூ 2.164 minus f of 2.164 divided by f dash of 2.164. ஸோ ஈக்குவேஷன் 1 அப்புறம் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வெளியில் இருக்க 2.164 அப்படியே இருக்கட்டும். f of x ஓட ஃபார்முலா ஈக்குவேஷன் நமக்கு x cube. ஸோ 2.164 whole cube minus 2 into 2.164 minus 5. f dashல நமக்கு என்ன இருந்தது, 3x square. ஸோ 3 into 2.164 square, இது ஸ்கொயர், இதுக்கு ஒரு பிராக்கெட் வச்சுக்கிறேன், மைனஸ் 2. வெளியில இருக்கிற 2.164 அப்படியே இருக்கும். உள்ள நியூமரேட்டர் தனியா, டினாமினேட்டர் தனியா. நியூமரேட்டர்ல 0.8058, டினாமினேட்டர் கால்குலேட் பண்ணீங்கன்னா
2.049. ஸோ இப்போ நியூமரேட்டரில் டினாமினேட்டரை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.164 minus 0.0669. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு x2 ஓட வேல்யூ கிடைக்குது. x2 ஓட வேல்யூ 2.097. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணுமா, இது ஆன்சரா அப்படின்னா நம்ம x1 x2 சேமா வந்தா ஸ்டாப் பண்ணிடலாம். x1 என்ன வந்திருக்கு 2.164. இப்போ x2 என்ன வந்திருக்கு 2.097. ரெண்டு வேற வேற நம்பர். ஸோ கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகல, நமக்கு கம்ப்ளீட்டா வேற வேற நம்பர்ல இருக்கு ஆன்சர். இப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடணும். ஆன்சர் சேமா வந்தா ஸ்டாப் பண்ணிடலாம். n ஈக்குவல் டு 2. சைடில் ஃபார்முலா எழுதுறேன். xn plus 1 equal to xn minus f of xn divided by f dash of xn. இப்போ n இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன வரும், x3 வரும். x3 equal to x2 minus f of x2 divided by f dash of x2. x2 ஓட வேல்யூ என்ன 2.097. மேலே கண்டுபிடிச்சிருக்கோமா, பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த வேல்யூ. ஸோ இது வந்து முன்னாடி ஐட்ரேஷனில் இருக்கிற வேல்யூவை எடுத்து அடுத்த ஐட்ரேஷன் போடுவோம். ஸோ f of 2.097 divided by f dash of 2.097. ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2.097 மைனஸ் இதை ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே வந்து எக்ஸ் கியூப்னா 2.097 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 2.097 மைனஸ் 5. கீழே டினாமினேட்டர் டேர்மு f dash. So 3 into 2.097 square minus 2. Numerator தனியா denominator தனியா calculate பண்ணோம். 2.097 minus என்னோட numerator value 0.0274. கீழே denominator value 11.192. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியா கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2.097 மைனஸ் இதை டிவைட் பண்ணா எனக்கு 0.00245 இப்படி வருது. இதை இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா 2.095 வருது. இது என்னோட x3. இப்போ இது ஆன்சரா அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் x2க்கு போகணும். x2வும் இதுவும் சேமா இருந்தா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் x2 வந்து 2.097, இங்க வந்து 2.095. இப்போ கொஞ்சம் கிட்ட இருக்கு, பட் இது ஆன்சர் கிடையாது. எனக்கு 2.095 வந்தாதான் நான் ஸ்டாப் பண்ணிருக்கணும். இல்ல 2.097 வந்திருந்தா நான் இங்க ஸ்டாப் பண்ணிருப்பேன். இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம, அதனால நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போறோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ஐட்ரேஷன் நம்பர் 4. n equal to 3. n equal to 3 substitute பண்ணா x4 equal to x3 minus f of x3 divided by f dash of x3. ஸோ இதை நம்ம x3 வேல்யூ முன்னாடி ஐட்ரேஷன்ல இருக்குல்ல, இந்த வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ முன்னாடி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2.095 அப்படின்ற வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2.095 minus fன்றது என்னது x cube, 2.095 whole cube minus 2 into 2.095 minus 5 and divided by கீழே 3 into 2.095.
அங்க டினாமினேட்டர்ல 3 into 2.095 whole square minus 2. இப்போ இங்க டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.095 மைனஸ் நியூமரேட்டரோட வேல்யூ 0.005. அதுக்கப்புறம் வந்து திருப்பி 0 ஆரம்பிக்குது, அதனால நான் அந்த வேல்யூவை எழுதலை. ஸோ 005 கீழே வந்து 11.167. இப்போ இதை டிவைட் பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். 2.095 மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணால் 0.0004. இது 3 0 வருதே, விட்டுறலாமா அப்படின்னா நீங்கள் அடுத்து வர வேல்யூ எழுதணும். ஸோ x4 ஈக்குவல் டு இதை இப்போ மைனஸ் பண்ணும்போது எனக்கு 2.095 இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ x3யும் x4ம் எனக்கு சேம் ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ the root of the equation is 2 point. Root of the equation is 2.095. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் 2 பாயிண்ட்லேயே தான் என்னோட ஆன்சர் இருக்கும். 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து என்னோட ஆன்சர் போகிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. இதே மாதிரி நம்ம அடுத்த சம் வந்து ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ண சம்மையும் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல நம்மளோட ஃபங்க்ஷன் f of xன்றது 3x minus cos x minus 1. இந்த cos sin இந்த மாதிரி டேர்ம்ஸோட நமக்கு நியூட்டன் ராப்சன் சம் வருதுன்னா நம்ம உடனே நம்ம கால்குலேட்டரை ரேடியன் மோடுக்கு மாற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கால்குலேட்டர் வந்து மோடு என்ன மோட்ல இருக்கும்னா டிஃபால்ட்டா டிகிரி மோட்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரேடியன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு சம் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இது எப்போ ஃபாலோ பண்ணுவோம்னா நம்ம காஸ் அண்ட் சைன் டேர்ம் வச்சு நமக்கு நியூட்டன் ராப்சன் வரும்போது மட்டும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டு சம் போடணும். இப்போ f dash of x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 3 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும் அது. ஸோ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சைன் எக்ஸ். இப்போ ரூட் எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். ரூட் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் 0க்கு ஸ்டார்ட் பண்றோம். 0 கொடுக்கும்போது 3 இன்ட்டு 0 எங்க கொடுக்கணும்னா ஈக்குவேஷன் 1ல கொடுக்கணும். 3 இன்ட்டு 0 மைனஸ் காஸ் ஆஃப் 0 மைனஸ் 1. இதோட வேல்யூ மைனஸ் 2. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அடுத்தது 1க்கு போயிடுறோம். 1 கொடுக்கும்போது 3 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 1 மைனஸ் 1. இதை நீங்கள் இப்பயே கால்குலேட்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1.459 இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அண்ட் கால்குலேட்டர் டெஃபினட்டாக ரேடியன் மோடில் இருக்கணும். இப்போ இது எனக்கு சீக்கிரமாகவே வந்துடுச்சு. என்னோட ரூட் வந்து இங்கே தான் இருக்குது. இது ஒரு மைனஸ்க்கும் ஒரு ப்ளஸுக்கும் நடுவில். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குன்னு உடனே வந்துடுச்சு. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ரூட்டு லை பிட்வீன் சம்வேர் பிட்வீன் 0 அண்ட் 1. 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. நடுவில் இருக்குன்றதுனால எக்ஸாக்டா நடுவில் இருக்கிற 0.5 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா என்ன? xn plus 1 equal to xn minus f of xn divided by f dash of xn. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா n இருக்கிற இடத்துல ஃபார்முலால n இருக்கிற இடத்துல 0 கொடுத்தா எனக்கு என்ன வரும்? x1 இந்த பக்கம் x0 f of x0 divided by f dash of x0. So x0ன்றது 0.5 minus f of x0 அப்படின்னா ஒரு தடவை எழுதிக்கோங்க. f of 0.5 f dashலயும் 0.5. என்னோட f என்ன? f dash என்ன? கொஸ்டின் தான் என்னோட f. 0.5 மைனஸ் fன்றது கொஸ்டின். ஸோ 3 into 0.5 minus cos of 0.5
மைனஸ் 1. எஃப் டேஷ்ன்றது 3 ப்ளஸ் சைன் 0.5. எங்கெல்லாம் எக்ஸ் வந்ததோ அங்கெல்லாம் 0.5 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ 0.5 மைனஸ் என்னோட நியூமரேட்டர் வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது 0.6224 அண்ட் டினாமினேட்டர் வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது 3.479. ப்ராக்கெட்டில் இருக்கிறத டிவைட் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0.1789. அப்போ என்னோட x1 வேல்யூ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0.321. இது என்னோட ஆன்சர் கிடையாது. ஸோ செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடுறேன். n ஈக்குவல் டு 1. ஸோ என்னோட ஸ்பேஸில் 1 கொடுத்தோம்னா ஃபார்முலாவை இங்கே எழுதுகிறேன். xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் f ஆஃப் xn பை f டேஷ் ஆஃப் xn. ஸோ n இருக்க இடத்துல 1 கொடுக்குறோம். இப்போ ஃபார்முலா என்னவாயிடும்? x2 ஈக்குவல் டு x1 மைனஸ் f ஆஃப் x1 பை f டேஷ் ஆஃப் x1. இப்போ x1 இருந்த இடத்துல 0.321 மைனஸ் f ஆஃப் 0.321 பை f டேஷ் ஆஃப் 0. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0.321 இப்போ கொடுக்கணும். ஸோ 0.321 என்னோட எஃப்ன்றது கிவன் ஃபங்க்ஷன். ஸோ 3 இன்ட்டு 0.321 மைனஸ் காஸ் ஆஃப் 0.321 மைனஸ் 1. கீழே எஃப் டேஷ். ஸோ 3 ப்ளஸ் சைன் ஆஃப் 0.321. 0.321 மைனஸ் மேலே நியூமரேட்டர் டேர்மை நான் கால்குலேட் பண்ணும்போது மைனஸ் 0.9889. கீழே டிவைடட் பை 3.316. ஸோ ப்ராக்கெட்குள்ளே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்னவாயிடும்னா வெளியில் இருக்கிற மைனஸோட அது ஆட் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 0.2973. நான் ஆட் பண்ணும்போது எனக்கு x2 ஈக்குவல் டு 0.618. நான் வந்து இதில் கரெக்டிவ் டெசிமல்ஸ் கொடுக்கல. ஸோ நாமளே என்ன பண்ணுறோன்னா 3 டெசிமல்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். இப்போ 1ல் வந்து எனக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 0.321 வந்தது. இப்போ 2ல் 0.618 வந்திருக்கு. ரெண்டும் வேறு வேறு வேல்யூ. ஸோ டெஃபினட்டாக இது என்னோட ஆன்சர் கிடையாது. ஸோ தேர்ட் கேஸ் n ஈக்குவல் டு 2. n 2ன்னு கொடுத்தா x3 x2 x2 ஃபார்முலாவில் கொடுக்கணும். f of x2 divided by f dash of x2. ஸோ x2 ஓட வேல்யூ என்ன நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.618. ஸோ 0.618 மைனஸ் f ஆஃப் fன்றது என்னது 3x. ஸோ 3 இன்ட்டு 0.618 மைனஸ் cos 0.618 minus 1. கீழே f dash. So 3 plus sine of 0.618. Numerator தனியா denominator calculate பண்ணிட்டு divide பண்ணணும். 0.618 minus numerator calculate பண்ணும்போது 0.0389. டினாமினேட்டரில் 3.579. இது ரெண்டு டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 0.618 மைனஸ் டிவைட் பண்ணால் 0.011. சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.607. இது என்னோட x3. ஸோ இதுதான் ஆன்சரானா இதுவும் கிடையாது. ஏன்னா என்னோட x2 என்ன வந்தது 0.618, இது 0.607. ஸோ சம்மந்தமே இல்லை. அப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடணும். இதே மாதிரி எனக்கு சேமா வர வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிட்டே இருப்பேன். n ஈக்குவல் டு 3. ஸோ x4 ஈக்குவல் டு x3 மைனஸ் f ஆஃப் x3 டிவைடட் பை f டேஷ் ஆஃப் x3. ஸோ x3ன்றது 0.607 மைனஸ் f ஆஃப் x3. ஸோ 3 இன்ட்டு 0.607 minus cos of 0.607 minus 1 divided by
3 plus sine of 0.607. நியூமரேட்டரை கால்குலேட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் தனித்தனியா கால்குலேட்டர்ல நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா கால்குலேட் பண்ணோம். ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ மைனஸ் 0.0004, கீழே 3.570. மைனஸ் இருக்கிறதுனால இதை ஆட் ஆயிடும். 0.607 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. 0 டிவைட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ இப்படி வருது. நான் வந்து 3 டெசிமல்ஸ் தானே எடுக்கிறோம். ஸோ 3 டெசிமல்ஸ் எடுக்கும்போது என்னவாகும், என்னோட x4ன்றதும் திருப்பி 0.607 தான் வருது. இப்போ தேர்ட்லேயும் ஃபோர்த்லேயும் எனக்கு ஒரே ஆன்சர் வந்ததுனால அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ சம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் த equation is 0.607. ஸோ கொஸ்டின் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் கொடுத்தா இது மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இவ்வளோ எலாபரேட்டாக போட்டு காட்டணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு ஸ்டெப் ஏதாவது ஸ்கிப் பண்ணாலும் ஆன்சர் போட முடியும்னா அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போட்டுட்டு வந்தால் தான் ஆன்சர் கிளியராக இருக்கும். இங்கேயும் பாருங்கள், என்னோட ஆன்சர் 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குன்னு சொன்னோம். என்னோட ஆன்சர் 0.607 தான் வந்து